தீரன் கல்வி காணொளி வழி கல்வி கற்போம். 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3 பாடம் 5 தொகைநிலை தொடர். 5 நிமிடத்தில் 5ற்கு மேற்பட்ட மதிப்பெண் பெறக்கூடிய அடிப்படை இலக்கணம் முழுமையாய் அறிய திறன் கல்வி காணொளியோடு குழு சேர், பகிர், விரும்பு. ஒரு முறைப்படி பல முறைகள் வெற்றி உறுதி. இரு சொற்களுக்கு இடையே சொல்லோ உருபோ மறைந்து ஒரு சொல் போல் நிற்பது எது? தொகைநிலை தொடர். தொக்கி நிற்பதால் தொகைநிலை தொடர். தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை என 6 வகைப்படும். காலம் காட்டும் இடைநிலை மறைந்து நிற்க வினைச்சொல்லை அடுத்து பெயர்ச்சொல் தொடர்வது எவ்வகை தொகை? வினைத்தொகை. வீசுதென்றல், ஊறுகாய். வீசுதென்றல், வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல் என 3 காலமும் மறைந்து வருவதால் இது வினைத்தொகை ஆயிற்று. முதலில் பண்பு பெயர் பெற்று நடுவில் மைவிகுதியும் ஆகிய ஆன போன்ற உறுப்புகளும் மறைந்து வருவது எவ்வகை தொகை? பண்புத்தொகை. சான்று செங்காந்தல். கருமை செம்மை என நிறம், செங்காந்தல் நிறப்பண்பு, நெடுந்தேர் அளவு குறித்த பண்பு என்பதாக பண்புத்தொகை அமையும். சிறப்பு பெயரும் பொதுப்பெயரும் நடுவில் ஆகிய போன்ற பண்பு உறுப்புகள் மறைந்து வந்தால் அது எவ்வகை தொகை? இருபெயரொட்டு பண்புத்தொகை. மார்கழி திங்கள், சாரை பாம்பு. திங்களும் பாம்பும் பொதுப்பெயர். மார்கழி என்பது சிறப்பு பெயர், சாரை என்பதும் சிறப்பு பெயர். இவ்வாறு பொதுப்பெயர் முன் சிறப்பு பெயர் அமையும். ஓமைக்கும் பொருளுக்கும் இடையில் போல ஒப்ப ஓம உறுப்புகள் மறைந்து வருவது ஓமை தொகை எனப்படும். மலர்கை, மலர் போன்ற கை. இதில் போன்ற என்ற ஓம உறுப்பு மறைந்து வந்துள்ளது. கை மலர் என முன்பின் மாற்றினால் அதன் பெயர் உருவகம். சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் மறைந்து வந்தால் அதன் பெயர் உம்மைத்தொகை. அண்ணன் தம்பி, அண்ணனும் தம்பியும் இதில் மறைந்து உள்ளது. தாய் சேய், தாயும் சேயும் இதில் மறைந்து வந்துள்ளது. அண்ணனும் தம்பியும் என வெளிப்படையாக வந்தால் அதன் பெயர் எண்ணும்மை. வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்களும் உருபுகளும் அவை அல்லாத சொற்களும் மறைந்து வரும் தொகை எது? அன்மொழி தொகை. சிகப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார். இதில் சிவப்பு சட்டையும் முறுக்கு மீசையும் அதை கொண்ட மனிதரை குறிக்கிறது. வேற்றுமை எத்தனை வகைப்படும்? வேற்றுமை 8 வகைப்படும். ஐயாள்கு இன்னது கண். இதில் 6 வேற்றுமை உண்டு. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபுகள் இல்லை. முதல் வேற்றுமை 8ஆம் வேற்றுமைக்கு பெயர்கள் என்ன? எழுவாய் என்பது முதல் வேற்றுமை, விழி என்பது 8ஆம் வேற்றுமை. பிற வேற்றுமைகள் 2, 3 என்று எண்களால் அழைக்கப்படும். மதுரை சென்றார் என்ற தொடரில் மறைந்திருக்கும் வேற்றுமை உருபு எது? மதுரைக்கு சென்றார் என பொருள் வருவதால் இது 4ஆம் வேற்றுமை உருபு. ஐயாள்கு இன்னதுகன் என்பதை நினைவில் வைக்க. புத்தகம் எடு தொடரில் மறைந்திருக்கும் வேற்றுமை உருபு எது? புத்தகத்தை எடு என பொருள் வருவதால் இதில் 2ஆம் வேற்றுமை தொகை மறைந்துள்ளது. ஏனை என்பது 2ஆம் வேற்றுமை தொகை அல்ல. ஏனையே என்றால் 2ஆம் வேற்றுமை தொகை. அன்பு செல்வன் திறன் பேசியின் தொடுதிரையில் படித்து கொண்டிருந்தார். தொகைநிலை தொடர்களை கண்டுபிடி. அன்பு செல்வன் இருபெயரொட்டு பண்புத்தொகை. தொடுதிரை வினைத்தொகை. அன்பு சிறப்பு பெயர், செல்வன் பொதுப்பெயர். அனைவருக்கும் மோர்பானையை திறந்து மோரை குடிக்கவும். மோர்பானை, மோரை உடையப்பானை என்பதால் 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையும். மோரை குடுக்கவும் என விரிவதால் இது 2ஆம் வேற்றுமை தொகை. வெண்டைக்காய் பொரியல் மோர்குழம்புக்கு பொருத்தமாக இருக்கும். காய் பொதுப்பெயர், வெண்டை சிறப்பு பெயர், இருபெயரொட்டு பண்புத்தொகை. மோர்குழம்பு, மோராலான குழம்பு 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையும். ஆல் 3ஆம் வேற்றுமை. தங்க மீன்கள் தண்ணீர் தொட்டியில் விளையாடுகின்றன. தங்க மீன்கள் ஊமை தொகை. தண்ணீர் தொட்டி, தண்ணீரை உடைய தொட்டி 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையும். உருபுகளோடு பிற சொற்களும் மறைந்து வருவதால் உடன் தொக்க தொகை ஆயிற்று. தண்ணீர் குடி, தண்ணீரை குடி 2ஆம் வேற்றுமை தொகை. தயிர்குடம் 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையும். தயிரை உடைய என்ற சொல் சேர்ந்து மறைவதால் இது உடன் தொக்க தொகை ஆயிற்று. மார்கழி திங்கள், திங்கள் பொதுப்பெயர், மார்கழி சிறப்பு பெயர், இருபெயரொட்டு பண்புத்தொகை. செங்காந்தல் மலர்கள், மலர் பொதுப்பெயர், செங்காந்தல் சிறப்பு பெயர், இருபெயரொட்டு பண்புத்தொகை. செங்காந்தல் என்று தனித்து வரும்போது பண்புத்தொகை. வீடு சென்றேன் 4ஆம் வேற்றுமை தொகை. கல்வியும் செல்வமும் என்பது எண்ணும்மை. அதை உம்மை தொகையாக மாற்ற கல்வி செல்வம் என சுருக்குதல் வேண்டும். விருந்தும் ஈகையும் என்றால் எண்ணும்மை, விருந்து ஈகை என்றால் உம்மைத்தொகை. மறைவதால் உம்மைத்தொகை. நன்மொழி இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. நன்மை கூட்டல் மொழி மை மறைந்து வந்ததால் இது பண்புத்தொகை ஆயிற்று. இப்பகுதியை பலமுறை கேளுங்கள். 5ற்கு மேற்பட்ட மதிப்பெண் பெற வாய்ப்புள்ளது. தொடர்ந்து திறன் கல்விக்குழுவின் குழு சேர், விரும்பு, பகிர், சப்ஸ்கிரைப் செய். நன்றி.